பல பேருக்கு அப்பா இருப்பார்கள், பல பேருக்கு அப்பா இருக்க மாட்டார்கள். பல பேருக்கு அம்மா இருப்பார்கள், பல பேருக்கு அம்மா இருக்க மாட்டார்கள். அம்மாவும் அப்பாவும் பிரிந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் உண்டு, சிங்கிள் பேரண்ட் குழந்தைகள் உண்டு, தாய் தந்தை இறந்தவர்கள் உண்டு. நீங்கள் எல்லோரையும் ஒரு தராசில் வைத்து நான் சொல்ல இல்லை. யாரிடத்திலெல்லாம் தாய் தகப்பன்கள் சேர்ந்து இருக்கிறார்களோ தயவு செய்து அந்த இருவருடைய பேச்சையும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரிடத்திலெல்லாம் தாய் மட்டுமே இருக்கிறாளோ தயவு செய்து அவளுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள். தனி ஒருத்தியாக நின்று பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது இந்த சமூகத்தில் அவ்வளவு சுலபம் இல்லை. நம்ம அம்மா அங்க நிக்கிறா நமக்காக, அவளுக்காகவாவது. நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கறதே இல்லைங்க. கடவுள்கிட்ட போய் நின்ன உடனே, தொழுகையில் நிற்க உடனே மனசு இப்படி அடிச்சுக்கும். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். தாய் இல்லாமல் தனி ஒருத்தனாக நின்று பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தகப்பன்மார்கள் இருந்தால் அவர்கள் தலை குனியாமல் உங்களை நீங்களே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கள். இவர்கள் எல்லோரையும் விட உங்களிடத்தில் இருக்கிறார்கள். யாருமே நமக்கானவர்கள் இல்லை. நம் தாய் தந்தையரை தவிர, நம்முடைய ஆசிரியர்களை தவிர யாரும் நமக்கானவர்கள் இல்லை. இந்த உலகம் அவ்வளவு சுலபமானது இல்லை. அவ்வளவு சுலபமாக உங்களை எல்லாம் உள்ளே அனுமதிக்காது. டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். காட்டிடு நீ யாருன்னு ஒரு சைன் பண்ணிட்டு தான் போயேன். 10th +1 +2 படிக்கிறீங்களா? இந்த வயதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். 17 வயது முதல் 22 வயது வரைக்கும், இல்லை 25 வயது வரைக்கும் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய்.